திருமணமான 4 மாசத்திலேயே காதல் மனைவியை கழுத்தறுத்து கொன்னு போட்டிருக்கிறாரு இங்க ஒரு 2K கிட். கண்டித்தும் ஆண் நண்பர்களுடன் பேசுவதை நிறுத்தாததால் நடந்த கொடூரம் இது. மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ என்று உருகி உருகி காதல் வளர்த்த ஒரு 2K கிட் திருமணமான 4 மாதத்தில் காதல் மனைவியை கழுத்தறுத்து கொன்று போட்டிருக்கிறார். தாலியில் ஈரம் காய்வதற்குள் மாலையும் கழுத்துமாக நிற்கும் இந்த இளம் பெண்ணின் சோழியை முடித்திருக்கிறார் கொடூர காதல் கணவன். பச்சை படர்ந்த இந்த காட்டுப்பகுதியில்தான் நடந்திருக்கிறது அந்த கோரச் சம்பவம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த சிலாவட்டம் பகுதியைச் சேர்ந்த சரண் 20 வயதாகிறது. இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதான மதுமிதா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் பக்கத்து வீடு என்பதால் அவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறியிருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் இவர்களின் காதல் விவகாரம் மதுமிதாவின் பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கிறது. சரண் வேலைக்கு செல்லாமல் ஊருக்குள் வெட்டியாக சுற்றி வரும் ஒரு வாலிப ராஜா. இதனால் அவருக்கு மதுமிதாவை திருமணம் செய்து வைக்க அஞ்சிய பெற்றோர் இவர்களின் காதலுக்கு சிவப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். இதனால் கடந்த ஜூலை மாதம் மதுமிதாவை வீட்டிற்கு தெரியாமல் கோவிலுக்கு அழைத்து சென்று திருமணம் செய்திருக்கிறார் சரண். இருவரும் மதுராந்தகம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை தாய்க்கு போன் செய்து அனந்தமங்கலம் காட்டுப்பகுதியில் மனைவி மதுமிதாவை கழுத்தறுத்து கொன்றுவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார் சரண். அடுத்த கணமே சரணின் தாய் ஒரத்தி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் அனந்தமங்கலம் காட்டுப்பாதைக்கு சென்றுள்ளனர். அங்கே புல்தரையில் மதுமிதா ரத்த வெள்ளத்தில் கழுத்தறுபட்டு சடலமாக கிடக்க கையில் கத்தியோடு சரண் அருகிலேயே அமர்ந்திருந்தார். அப்போதுதான் சரண் கூறிய அனைத்தும் உண்மை என போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே சரணை கைது செய்த போலீசார் மதுமிதாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போதுதான் திருமணமான 4 மாதத்தில் மனைவியை கழுத்தறுத்து கொன்றதன் பின்னணியை சரண் கூறியிருக்கிறார். காதல் திருமணம் செய்த பின்பு மதுமிதா பல ஆண் நண்பர்களுடன் போனில் பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை சரண் பலமுறை கண்டித்தும் மதுமிதா கேட்கவில்லையாம். பாய் பெஸ்டிகளுடன் மணிக்கணக்கில் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இதனால் கடுப்பான சரண் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று மாலை உரத்தியை அடுத்துள்ள அனந்தமங்கலம் கோவிலுக்கு செல்லலாம் என மனைவியை அழைத்திருக்கிறார். கணவனின் சதித்திட்டத்தை அறியாத மதுமிதாவோ அலங்காரம் செய்து கொண்டு சரணுடன் கிளம்பியிருக்கிறார். வண்டி நேராக அனந்தமங்கலம் காட்டுப்பகுதிக்குள் நுழைந்திருக்கிறது. ஆள் அரவமற்ற இடத்தில் வண்டியை நிறுத்தி மீண்டும் நண்பர்களுடன் பேசுவதை தவிர்க்குமாறு எச்சரித்துள்ளார் சரண். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி சண்டையில் முடிந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த சரண் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவி மதுமிதாவின் கழுத்தை அறுத்து வீசியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் மதுமிதா துடிதுடித்து இறப்பதை கல் நெஞ்சத்துடன் நின்று வேடிக்கை பார்த்த சரண் மனைவியை கொன்றுவிட்டதாக தாய்க்கு போன் செய்து கூறியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில் திருமணமாகி 4 மாதத்தில் காதல் மனைவியை கழுத்தறுத்து கொன்ற கொடூர கணவன் சரணை உரத்தி காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட சரண் ஒன்றும் சாதாரண ஆளில்லை.
இவர் மீது கஞ்சா வழக்கு, வழிப்பறி, அடிதடி போன்ற பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் தெரிந்தும் கூட காதலன் தன்னை நன்றாக பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில்தான் மதுமிதா சரணை திருமணம் செய்திருக்கிறார். ஆனால் போனில் பேசியதாக சொல்லி சரண் இப்படி ஒரு பயங்கரத்தை செய்திருக்கிறார். 2K கிட்ஸ்களின் காதல் வாழ்க்கை வெறும் 4 மாதங்களை கூட தாண்ட முடியாமல் கொலையில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.